நடுவிரவு பயங்கரம். லைவ் கதாபாத்திரங்கள். கௌதம் ஒரு யூடியூபர், எதற்கும் துணியும் சுபாவம் கொண்டவன். ரம்யா கதையின் மூளை, எதையும் ஆராய்ந்து பார்க்கும் டெக்னாலஜி பிரியை. கெண்டவள். விக்ரம் பயந்த சுபாவம் உள்ளவன், ஆனால் நண்பர்களுக்காக எதையும் செய்பவன். ஆரம்பம் கோவையில் வசிக்கும் கௌதம் தன் யூடியூப் சேனலின் சப்ஸ்கிரைபர்ஸை உயர்த்த ஒரு வித்தியாசமான ஐடியா செய்கிறான். நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும், பல வருடங்களாக பூட்டிக் கிடக்கும் பாரடைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ற இடத்திற்கு சென்று நள்ளிரவில் கோஸ்ட் ஹண்டம் லைவ் செய்ய முடிவெடுக்கிறார்கள். ரம்யாவும் விக்ரமும் வேண்டாமென தடுத்தும் கௌதம் கேட்பதாக இல்லை. நள்ளிரவு காலை 11:30 மணிக்கு மூவரும் அந்த பாழடைந்த கட்டிடத்திற்குள் நுழைக்கிறார்கள். கௌதம் தன் கையில் கேமராவை பிடித்துக் கொண்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கை தொடங்குகிறான். சுவாரஸ்யமான திருப்பம். ஆரம்பத்தில் எல்லாம் சாதாரணமாகவே நடக்கிறது. கௌதம் கேமராவை பார்த்து, இதெல்லாம் சும்மா வதந்தி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பேய் எதுவும் இல்லை என்று கிண்டலாக பேசுகிறான். லைவ் சாட்டில் கமெண்ட்கள் குவிகின்றன. திடீரென ரம்யாவின் மொபைலில் ஒரு நோட்டிபிகேஷன் வருகிறது. அது அவர்கள் இருக்கும் அதே கட்டிடத்தின் வைஃபை சிக்னல். அதன் பெயர் உள்ளே வராதே. அதே நொடியில் விக்ரமின் பின்னால் இருந்த ஒரு பழைய மரக்கதவு தானாகவே பலத்த சத்தத்துடன் மூடிக்கொள்கிறது. விக்ரம் பயத்தில் அலறுகிறான். கௌதம் அதை கேமராவில் காட்ட, லைவ் பார்த்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் உயர்கிறது. அது பிராங்க் இல்லை என்பதை அவர்கள் உணரும் போது, கட்டிடத்தின் பிரதான வாசல் கதவும் தானாக பூட்டிக்கொள்கிறது. திகில் உச்சம். அங்கிருந்து தப்பிக்க அவர்கள் வழியை தேடும்போது, கௌதமின் லைவ் சாட்டில் ஒரு விசித்திரமான யூசரின் கமெண்ட் கண்ணில் படுகிறது. நீங்கள் 3 பேர் உள்ளே வந்தீர்கள். ஆனால் கேமராவின் பின்னால் இருப்பது யார்? ரம்யா பதற்றத்துடன் கௌதமின் கேமரா டிஸ்பிளேயை பார்க்கிறாள். கேமராவின் ஃபேஸ் டிடெக்ஷன் அம்சம் கௌதம் மற்றும் விக்ரமின் முகங்களை மட்டும் காட்டாமல், அவர்களுக்கு நடுவே காற்றில் ஒரு உருவம் இருப்பதாக சதுர வடிவில் ஸ்கொயர் பாக்ஸ் காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வெறும் கண்ணால் பார்த்தால் அங்கே யாரும் இல்லை. திடீரென விக்ரமை ஏதோ ஒரு சக்தி பின்னோக்கி இழுக்க, அவன் இருட்டு அறைக்குள் விழுகிறான். கௌதமும் ரம்யாவும் அவனை பின்னாடியே துரத்திச் செல்கிறார்கள். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியூட்டியது. அங்கே ஒரு பழைய கம்ப்யூட்டர் மானிட்டர் ஆன் ஆகி இருக்கிறது. அதில் அவர்கள் மூவரும் இப்போது அந்த அறையில் நிற்பது லைவ் ஆக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை ஒளிபரப்புவது கௌதமின் கேமரா அல்ல. அறையின் மூலையில் இருக்கும் மற்றொரு பழைய சிசிடிவி கேமரா. முடிவு. அந்த கணினியின் திரையில் ஒரு மெசேஜ் டைப் ஆகிறது. இந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிய வேண்டுமென்றால் உங்கள் கேமராவை கீழே போடுங்கள். இல்லையென்றால் நீங்கள் யாரும் வெளியே போக முடியாது. வியூஸ்க்காக ஆசைப்பட்ட கௌதம் தன் நண்பர்களின் உயிரை காப்பாற்ற கேமராவை உடைக்கிறான். நொடியில் கட்டிடத்தின் கதவுகள் திறக்கின்றன. மூவரும் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வருகிறார்கள். மறுநாள் காலை கௌதம் தன் மொபைலை ஆன் செய்து பார்க்கிறான். அவன் யூடியூப் சேனல் டெலீட் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவன் மொபைல் கேலரியில் ஒரு புதிய வீடியோ பதிவாகியிருந்தது. அது அவர்கள் மூவரும் பயந்து ஓடிய பிறகு, அந்த இருட்டு அறையில் கௌதமின் உடைந்த கேமராவை ஏதோ ஒரு கருப்பு உருவம் கையில் எடுத்து, கேமராவை பார்த்து சிரிக்கும் 5 வினாடி வீடியோ. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.